அதாவது இந்த விஜயின்ட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா. அவர் நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான நடிகர் தான். அந்த பையன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அரசியல்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை விதமாக நீங்கள் வாழ்கிறது கூட கிடையாது. சின்னஞ்சிறு பிள்ளைங்க, சின்னஞ்சிறு பசங்க அவர் கூட இருக்கிறீங்க. கண்டபடி பேசுகிறீங்க. அவர் மற்ற பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் கண்டபடி திட்டுறீங்க. எங்கள் விஜயானான்ட்டு. ஒரு பையன் மந்திரி சபை அமைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை சீட்டு செய்யணும் அப்படின்னு பேப்பர் நிருபர் கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், 4 சீட்டு ஜெயிச்சா போதுங்க, நாங்கள் தாங்க எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மெச்சூரிட்டி இருக்குது? இந்த மாதிரி பசங்க தானுங்க இந்த விஜயோடைய கூட இருந்துட்டு சத்தம் போட்டு ரகலை பண்ணிகிட்டு இருக்கிற மெச்சூரிட்டி இல்லாத விளையாட்டு பசங்க தான் இருக்கிறாங்களா தவிர, நல்ல ஒரு திறம்பட நல்ல ஒரு மெச்சூரிட்டின ஆளுகள்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம், குடிச்சிட்டு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, சாகிறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களங்க. அதே விஜய் தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்கள், பிராண்டி கடையை நான் வந்த உடனே முதல் கையெழுத்துலேயே நான் பிராண்டி கடையை தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணி போடுறேன், ஒழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், மீட்டிங்லேயே சொல்லுங்கள். நான் திறமையான ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன். பிராண்டி கடை அறவை ஒழிச்சிருவேன், தமிழ்நாட்டில் இனிமேல் பிராண்டி கடையோ சாராய் கடையோ இருக்காது, பொன்னான பூமியை நான் மாற்றுவேன், எந்த ஆளுகளும் நான் குடிக்காமல் பார்த்துக்கொள்ளுவேன் என் மக்களை அப்படின்னு சொல்லுங்கள். முதல் கையெழுத்து அதில் தான் போடுவேன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, நல்ல அரசியல்வாதின்னு சொல்லிவிட்டு ஓட்டு நானே போடுறேன். என்னங்க அரசாங்கத்தை நடத்துறது ஒன்று தான், நம்ம வீட்டினுடைய நிர்வாகத்தை நடத்துறது ஒன்று தான். சரிங்களா? சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட்டுங்கிறது வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஆட்சி தூக்கியோ கையில் தூக்கி கொடுத்துட முடியாது. இன்றைக்கி நீ விசில் அடிக்கிற பசங்களை வச்சுட்டு நீ அரசாங்கத்தை ஆட்சி நாட்டை பிடிக்கணும்னு நினச்சின்னா என்னையே அது விளையாட்டுன்னு நினச்சிட்டியா? விளையாட்டா ஓடி பிடிச்சி விளையாடுறது? அது கபடி விளையாடுவியா சினிமாவில், அது மாதிரி நினச்சிட்டியா? அதெல்லாம் நடக்காது தம்பி. என்ன, இன்னொரு யோகம் எடுத்தாலும் நடக்காது, இன்னொரு 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த இலக்கெல்லாம் நீ தொடவே முடியாது. என்ற பொழப்ப பாரு. புரிஞ்சுதா? வச்சிருக்கா? பாய்.